ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டொனால்ட் பிரைன்ஸ்டன் அப்படின்னு ஒருத்தருக்கும் மைக்கேல் டால் அப்படின்னு ஒருத்தருக்கும் நடந்த ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே இந்த கேமில் வந்து ஒரு லாஸ்ட்டில் டால் வந்து ஒரு பிளெண்டர் பண்ணிடுவார். அந்த பிளெண்டர்னால அவர் கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். அது எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேம் பார்ப்போம். ஸோ கிங் பண்ண ஊற்றிருக்கார் டால். ஸோ இது காரகனன் டிஃபென்ஸ். இந்த காரகனன் டிஃபென்ஸோட ஐடியா என்னன்னா, இந்த பானை கொண்டு வந்து இந்த ரூக் அந்த ஹார்ஸை வெளியே கொண்டு வந்து அட்டாக் பண்ணாமல் இந்த ரெண்டு பானையும் கொண்டு வந்து அட்டாக் பண்ணான்றது தான் இந்த கேரோகைனன் டிஃபென்ஸோட ஐடியா. சேம் டைம் குயினை வெளியே கொண்டு வரது தான் இதோட ஐடியா. இப்போ அதான் ஐடியான்ற போது ஒயிட் என்ன ப்ளே பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சீப்பானை முன்னாடி நகர்த்துறாங்க. ஸோ கேப்சரிங் த சென்டர். சேம் டைம் இங்கே தான் இந்த பானை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால அதை ஆக்டிவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க பானை நகர்த்துறாங்க. கேப்சர். இந்த இடத்துல அவங்க இந்த பானை கேப்சர் பண்ணலாம், இல்லாட்டினா அவங்க அவங்களோட பானை டெவலப் பண்ணலாம். இப்போ ஒருவேளை அவங்களோட பானை கேப்சர் பண்ணாங்கன்னா குயின் கேப்சர்ஸ், தென் இந்த ஹார்ஸை வெளியே வந்துடும். அவங்க வந்து ஒன்று இங்கே போகலாம், இல்லாட்டினா இந்த மெயின் லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே போகலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க குயின் ஆக்டிவ் ஆகுது. ஸோ அதனால ஒயிட் இந்த மூவ் பண்ணாமல் அவங்களோட பானை நவுத்துறாங்க. இந்த பானை நவுத்துறது மூலயமா ஈவன் தோ ஆஃப்டர் இங்கே கேப்சர் பண்ணாலும் பிளாக் குயினால் திருப்பி வெளியே வந்து அட்டாக் பண்ண முடியாது. சேம் டைம் அவங்க ஆக்டிவ் ஆகணும்னாலும் இந்த ஸ்கொயர் மூலம் தான் ஆக்டிவ் ஆக முடியுமே தவிர இந்த ஸ்கொயர் மூலயமா, அதாவது டி ஸ்கொயர் மூலயமா ஆக்டிவ் ஆக முடியாது. அதாவது இதோட ஐடியா. ஏன்னா அந்த ஸ்கொயர் அந்த டயகனல் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த ஸ்கொயரும் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ஒயிட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே அது ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆயிரும். ஸோ அவங்களோட ஹார்ஸை டெவலப் பண்ணுறாங்க பானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ திருப்பி இந்த சைடு ஹார்ஸ் டெவலப் பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹார்ஸை டெவலப் பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து இன்ஸ்டெட் அந்த பானுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரொடெக்ஷன் இருக்குது, இந்த குயினோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இந்த பிஷப் இங்கே கொண்டு போகிறது மூலிமா இந்த பானை முன்னாடி கொண்டு வர முடியாது. இந்த பானை ஒரு வேளை முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா இந்த நைட்டு வந்து குயினுக்கு பின்னாயிருங்கிறதோட மூவ் பண்ணால் குயினை டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மூவ் பண்ண மாட்டாங்க அந்த ஹார்ஸை. அதான் இந்த மூவோட ஐடியா. அவங்களோட பிஷப் வெளியே கொண்டு வந்து குயின் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அந்த பிஷப் வந்து இந்த இந்த ஹார்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளோட பிஷப்பை டெவலப் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் வித் குயின் அவங்க வந்து எதை வச்சு எடுத்திருக்காங்கன்னா, அவங்களோட ஹார்ஸை வச்சு எடுத்திருக்காங்க. ஹார்ஸை வச்சு எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் வந்து ப்ரொடெக்டட்ல இருக்காது. இப்போ ஒருவேளை குயின் இங்கே பாருங்கன்னா, ஒருவேளை குயின் எடுத்துச்சுன்னா இந்த ஹார்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் எடுத்துக்கும், அது ஃபர்தராக டெவலப் ஆயிடும். அதே சமயத்தில் இந்த ஹார்ஸ் வச்சு எடுக்கிறது மூலிமா கிங்கு கேப்சர் பண்ணலாம் அடுத்த மூல. அதான் இதோட ஐடியா. ஸோ கேப்சர், அவங்க பானை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ பானை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி இது வந்து இந்த ஹார்ஸோட ப்ரொடெக்ஷன்லேயும் இந்த குயினோட ப்ரொடெக்ஷன்லேயும் இருக்குது. இதில் இந்த இடத்துல ஒரு ஹார்ஸும் ஒரு குயினோட அட்டாக் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால யார் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய லாஸ். ஸோ அவங்க வந்து ஹார்ஸ் சேஃப்டியான இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கேஸ்டில் இவங்க பானை ஊற்றி இந்த பிஷப்பை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் வந்து இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டெட் ஆஃப் மெயின்டைனிங், இப்போ ஒரு வேளை அவங்க இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணாங்கன்னா இந்த பானை வச்சு மூவ். ஸோ இங்கே மூவ் இது வந்து ஒரு உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், இருந்தாலும் அது வந்து ரிப்பீட்டேஷன் ஆகும். ஸோ ஒயிட்டுக்கு வந்து சில பீசஸ் இன்னும் ரூக்கெல்லாம் வந்து கார்னர்லேயே இருக்குது. அது இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க ஜஸ்ட் மூவ் திஸ் பிஷப் டு திஸ் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஹார்ஸை டெவலப் பண்ணி இந்த பிஷப்பை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த ஹார்ஸோட ப்ரொடெக்ஷனில் இருந்தாலும் இது ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் த ஃபர்தர் டெவலப்மெண்ட் அதே மாதிரி அந்த ஹார்ஸோட சேஃப்டிக்காக. ஸோ குயினை வெளியே கொண்டு வந்து ஒரு செக் இந்த குயினை இப்போ வந்து இந்த கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த பானும் இல்லை. இன்னும் அவங்களோட குயின் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லாட்டி ஹார்ஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்க குயின் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட குயினை ட்ரேட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இதை ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து
அவங்களோட ஹார்ஸை வச்சு எடுத்துருவாங்க. அவங்களோட எல்லா பீசஸுமே வந்து ஆல்ரெடி அவங்க 2 ஹார்ஸுமே ஆக்டிவாக இருக்குது. இப்போ ஒருவேளை அந்த குயினும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆக்டிவ் பீசஸ் குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு பிஷப்பு தான் ஆக்டிவ் இருக்குது, அதுவும் வந்து எந்த ஒரு குட் பொசிஷன், அதாவது ஃபர்தராக டெவலப் ஆகிறதுக்கு எந்த பொசிஷன், இங்கே போனால் இது கட் பண்ணிடும், இங்கே போனால் இது கட் பண்ணிடும், இங்கே போக முடியாது. ஏன்னா பிகாஸ் இந்த ஆஃப்டர் ட்ரேடு பண்ணதுக்கப்புறம், அதாவது கேஸ்டல் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்து இது அட்டாக் பண்ணலாம், இல்லாட்டி கேஸ்டல் பண்ண முடியலன்னா கூட டைரெக்டாகவே அட்டாக் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த பிஷப்புக்கு மூவ் கிடையாது. அதே மாதிரி இந்த ஹார்ஸ் வந்து சென்டருக்காக எந்த ஒரு மூவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே மூவ் பண்ணிச்சுன்னா இது கேப்சர் பண்ணிடும். ஸோ அதனால குயினை தான் இப்போ இருக்கிறது ஆக்டிவான பீஸ். ஸோ அதனால இந்த குயினை வந்து ட்ரேட் பண்ணாமல் ஃப்ரீ பானை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ குயினை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ குயினை வந்து B3க்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ பான் மூவ்மெண்ட் த்ரெட்டன் இந்த பிஷப். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து என் பாசாண்ட், ஒருவேளை இந்த இடத்துல அவங்களுக்கு பிளாக்கு இதோட ஒரு நல்ல மூவ் இருக்குது. என்ன ஒரு மூவ்னா, அவங்களோட பானை ஜஸ்ட் E6க்கு மூவ் பண்ணுறது. E6க்கு மூவ் பண்ணுறது மூலயமா ஒருவேளை அவங்க அந்த இதை கேப்சர் பண்ணாங்கன்னா, இந்த குயினுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக ஆக்டிவ் ஆயிரும். அப்போ வந்து அதோட ஆக்டிவ் பீஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல அவங்க E6 வந்து தான் E5 ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க பிஷப்பை த்ரெட்டன் பண்ணலான்னு ஒரு ஐடியா தான். ஸோ என் பாசன் மூலமாக எடுத்திருக்காங்க. ஸோ குயின் வந்து இப்போ த்ரெட்டன் பண்ணுறாங்க. குயின் அந்த பான் எடுத்துக்கிச்சு, ஃப்ரீ பான். ஸோ இங்கே இருக்க பான் வந்து இந்த குயின் எடுத்திருக்கு. ஸோ என்ன ஒரு ஐடியானா, இங்கே மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணால் இதுதான் இந்த ஐடியா. சாரி, இங்கே மூவ் பண்ண முடியாது, அங்கே ரூக் இருக்குது. இந்த குயினை வச்சு இங்கே கொண்டு வந்து இந்த ரீஜியனில் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஒரு ஐடியா. இங்கே இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளாக்கோட ஒரு ஐடியா. பிஷப் வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன். ஸோ அவங்க செக் பண்ணி இந்த இடத்துல வந்து பிஷப் எடுக்க முடியாது, ஏன்னா வந்து அது ரூக்கோட ப்ரொடெக்ஷனில் இருக்குது. ஸோ அவங்க கிங்கு செக் பண்ணுறாங்க. ஸோ கிங் வந்து எங்கே மூவ் ஆகுது, ஒருவேளை இந்த கிங் வந்து இங்கே மூவ் ஆச்சுன்னா அவங்களுக்கு எந்த செக்கும் கிடையாது. இங்கே மூவ் ஆச்சுன்னா இங்கே ஒரு செக் இருக்குது. ஸோ கிங் வந்து உள்ளே நவுத்துறாங்க. ஸோ பிஷப் வந்து அந்த மெயின் லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் அட்டாக்ல இருக்குது. இப்போ ரூக் வச்சு கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குயின் எடுத்து வெளியே கொண்டு வந்து இந்த ஹார்ஸ் மூலயமா இந்த இடத்த த்ரெட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, சாரி இந்த ஹார்ஸ் வராது, இந்த ஹார்ஸ் மூலயமா இந்த இடத்த த்ரெட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த பிஷப்பை அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ கிங் ஃபர்தராக உள்ள நவுத்துறாங்க. ரீசன் என்னன்னா, சம் அன்வான்ட் செக்ஸ் வந்து அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒருவேளை இந்த ரூட் வந்துருச்சுன்னா இந்த கேப்சர் பண்ணி இது ஒரு செக் ஆகும். அதே சேம் டைம் வந்து ஒருவேளை இந்த கிங் இங்கே ரூக் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கிங் வந்து உள்ளதான் போகும். அப்போ வந்து இங்கே வெளியே வராமல் இந்த ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ அவங்க ரூக்கை மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கொயரில் வந்து இந்த கிங்கோட இந்த ஸ்கொயரில் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுனால ஸோ ரூக் இந்த ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுறது மூலயமா இந்த ஹார்ஸ் வந்ததுக்கப்புறம் குயினுக்கு அட்டாக் தரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ கிங்கை வந்து ஃபர்தராக உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போய் ப்ரொடெக்ஷனில் வைக்கிறாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி 4 பீசஸ் வந்து ப்ரொடெக்ஷனில் இருக்குது, மெயின் பீசஸ். ஸோ ஹார்ஸை ஃபர்தராக டெவலப் பண்ணுறீங்க, அந்த இன்னொரு ஹார்ஸை ட்ரேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா. ஸோ அவங்க வந்து ஹார்ஸ் வச்சு எடுக்கலை, பிகாஸ் ஹார்ஸ் வச்சு எடுத்தாங்கன்னா இந்த ரூக்கை வச்சு குயினை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ குயின் வந்து சேஃப்டியான பிளேஸ் மூவ் பண்ணிட்டாங்க. ஹார்ஸ் ட்ரேடு. இப்போ அவங்க ஒருவேளை இந்த கிங்கை வச்சு எடுக்கலாம், பட் அவங்க கிங்கை வச்சு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் குறையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஸ்கொயரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த E5 ஸ்கொயரில் அவங்களோட ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ரூக்கை எடுத்து தான் ஆகணும். எடுக்க முடியாது, ஏன்னா இதோட ப்ரொடெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ குயின் மூவ் பண்ணணும். குயினுக்கு வந்து இப்போ இருக்கிறதுலே ஒரு சேஃப்டியான ஸ்கொயர், பட் உள்ள நல்லா அட்டாக் பண்ணுற ஒரு ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர் தான். ஸோ இப்படி நவுத்தும் போது அவங்க வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சேம் டைம் அவங்க வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணி அவங்களோட ஹார்ஸுக்கு வந்து ஃபர்தராக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே சேம் டைம் வந்து அந்த ரூக்கையும் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவங்க குயின் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரூக்கை வெளியே கொண்டு வராரு. ரூக்கை வெளியே கொண்டு வந்து
ஃபர்தராக குயினோட ஸ்கொயர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃப் பண்ணுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குயினால் இப்போ இது ஃபுல்லாக வர முடியாது, அதே சேம் டைம் இந்த 2 ஸ்கொயருக்கும் வர முடியாது. போகணும்னு நினச்சா கிங்கை விட்டு தள்ளி தான் போக முடியுமே தவிர கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முடியாது. அதுதான் இதோட ஐடியா. அவங்களால டைரெக்டாக இந்த ஸ்கொயர்லையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, சாரி அட்டாக் பண்ண முடியாது. நான் வந்து இந்த இடத்துல பான் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதே சேம் டைம் இந்த பிஷப் வந்து இந்த ஸ்கொயரை தான் டார்கெட் பண்ணுது, இந்த ஸ்கொயரை டார்கெட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க பிஷப்பை வந்து இதில் 2 பீஸ்க்கு 4 வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகாமல் எப்படி ப்ளே பண்ணணும்னா, எந்த பீஸ் முதல்ல ப்ரொடெக்டடில் இருக்குது, எந்த பீஸ் முதல்ல அன்ப்ரொடெக்டடில் இருக்குன்னு பார்க்கணும். இது இதோட ப்ரொடெக்ஷனில் இருக்குது, பட் ரூக்கு வந்து இதோட ப்ரொடெக்ஷனில் தான் இருக்குது, பட் வந்து குயினோட ப்ரொடெக்ஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ பிஷப் வச்சு கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம குயினோட வச்சு அவங்களோட பிஷப் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கூட. அதனால இந்த ரூக்கை தான் நம்ம சேஃப்டிக்கு மூவ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல மூவ் பண்ணுறாங்க. ஃபர்தர் என்ன ஐடியானா, இங்கே குயினை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சு இந்த கிங்கு பக்கத்தில் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ அவங்க வந்து ரூக்கை நோக்கி ரூக்குக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது அந்த பிஷப் மூலயமா. ஸோ குயினை வச்சு த்ரெட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ குயினை இங்கே மூவ் பண்ணுறாங்க. அதே சேம் டைம் ஹார்ஸ் அட்டாக் பண்ணலாம் 2 இடத்துலேருந்து. இப்போ வந்து 2 இடத்துலேருந்து அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்தராக இந்த பானை நோத்தி இந்த இந்த ரூக்கை நோத்தி இந்த பானுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, குயின் ப்ரொடெக்ஷன். இருந்தாலும் இந்த குயின் ப்ரொடெக்ஷனும் பத்தாதுன்னு ரூக்கை வச்சு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் வந்து அந்த பிஷப் வந்து ஏம் பண்ணி டால் வந்து அந்த மூவ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கேப்சர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பிஷப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எந்த பிஷப்னா இந்த பிஷப். இப்போ ஆஃப்டர் திஸ் கேப்சர். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இது ஒரு ஐடியா கிடையாது. பிகாஸ் இது மூவ் ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் செக் பண்ணி இந்த இடத்த வந்து 4க்கு முன்னாடி கேப்சர் பண்ணலாம். சரி, இந்த இடத்த மூவ் பண்ணி இந்த ரூக்கை ரிட்டர்ன் பண்ணலாம். அதே சேம் டைம் வந்து இந்த ரூக்கை வெளியே கொண்டு வந்து இந்த இடத்துல செக் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. ஸோ அவங்க வந்து பானை நோத்திட்டாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரேடிங் அவங்க வந்து இந்த ஸ்கொயரில் ப்ரெஷர் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரெஷரை வந்து இப்போ இது ப்ரொடெக்ஷனில் இல்லை, அது வந்து பிளாக் கவனிக்கலாம், அவங்க அட்டாக் பண்ணுன்ற எண்ணத்தில் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ கட். ஸோ இந்த இடத்துல ரூக்கை மூவ் பண்ணி குயினுக்கும் ரூக்குக்கும் ஒரே இடத்துல வைக்கிறாங்க. ஸோ பிகாஸ் இந்த ஸ்கொயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கொயர். இப்போ அந்த ஸ்கொயரில் ஈவன் உங்களுக்கு லைட் கலர் பிஷப் இல்லைனாலும் இந்த ஸ்கொயர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர். ஸோ அந்த இடத்துல டபுள் இன்ஜின். ஸோ இப்போ குயினை கொண்டு வராங்க. ஸோ குயினை கொண்டு வந்து அந்த D5 வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இந்த 6th ரேங்க்ல ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்குன்னா இவங்களுக்கு D5 ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்குது. ஸோ என்ன கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ தான் போக ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் அவங்க பானை மூவ் பண்ணி கிங் சேஃப்டி. ஸோ பிஷப்பை நோத்தி குயினை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ குயினை நோத்தி ரூக்கை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் அவங்களோட குயினை நோத்தி ரூக்கை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சேம் டைம் அவங்களோட ரூக்கையும் அவங்களோட பிஷப்பையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த E5 பாருங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு. குயினோட இங்கே பாருங்க, குயினோட ப்ரெஷர் இருக்குது, ஒரு ரூக்கோட ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஒரு குயின், இங்கே ஒரு ரூக்கோட ப்ரெஷர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிஷப் இருக்குது. இந்த பிஷப் தான் இந்த இடத்துல தான் ஒரு மேஜர் பொசிஷன், இந்த கேமோட ஒரு முக்கியமான பொசிஷன். ஸோ அவங்களோட இன்க்ரீஸ் அந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட ரூக்கை வந்து நோத்துறாங்க ஸ்கொயருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ரூக்கை நோத்தி ஸ்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பானை வந்து டெவலப் பண்ணி என்ன ஒரு ஐடியானா ஃபர்தராக இப்படி நோத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இப்படி நோத்துறது மூலயமா அந்த குயினை வந்து வேறு ஸ்கொயர்ஸ்க்கு ஸ்கொயர் லைக் இந்த ஸ்கொயர் இல்லாட்டினா இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் அதான் போலான்றதான் ஐடியா. ஸோ அவங்களோட பானை நோத்துறாங்க, இந்த பிஷப் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட பிஷப் வந்து நோத்துற, பிகாஸ் பிஷப்பை வந்து அவங்க நோத்துனாங்கன்னா குயின் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். குயின் ட்ரேட் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு சாதகம்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் ஒயிட் கிங்குக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அவங்களோட ரூக்கோட டைரக்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் பிளாக் கிங்குக்கு அந்த மாதிரி இல்லை, பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயரில் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை, அது கீழே இருக்க ஸ்கொயர்ஸில் தான் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ செக்கு வச்சு தான் அந்த கிங்கை மூவ் பண்ணணும். ஸோ இந்த கேப்சர், ஸோ குயினை வச்சு த்ரெட்டன்.
ஸோ பிஷப் ரூக்கை வச்சு திருப்பியும் வந்து ஒரு மூவ், திருப்பி ஒரு மூவ், திருப்பி இது ஒரு ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாதுன்னு டால் இந்த மூவ் வைக்கிறாரு. ஸோ ஃபர்தராக இந்த மூவ், ஸோ ஃபர்தராக அந்த E5 ஸ்கொயரில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேப்சரிங் த பான், இப்போ பிரிங் அவுட் த பான் டு த்ரெட்டன் த குயின். ஸோ பானை ஊற்றிட்டாங்க இந்த ஸ்கொயருக்கு. ஸோ ஃபர்தராக ரூக்கை கொண்டு வந்து இந்த குயினை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ செக் மூவ், இப்போ திருப்பியும் குயின் ட்ரேட். இந்த இடத்துல குயினை நவுத்திட்டாங்க. குயினை நவுத்தி என்ன ஒரு ஐடியானா, டால் என்ன ஐடியா பண்ணியிருக்கலாம்னா, ஒன்று இங்கே போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. பட் இந்த குயின் வந்து கேன்சல் பண்ணிடும். சாரி, இந்த ஐடியாவை பண்ண விடாம பண்ணிடுறேன். அந்த குயின் வந்து ஸ்கொயர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஃபர்தராக இந்த E5க்கு மூவ் பண்ணுறது மூலயமா கிங்கு பக்கத்தில் போனால், கிங் பக்கத்தில் போய் இந்த பானை நவுத்தி அட்டாக் பண்ணி இந்த குயினை வந்து இங்கே கொண்டு வந்து செக் வைக்கலாம். இந்த ரூக்கை வச்சு இந்த இடத்துல செக்மேட் பண்ணலாம். சாரி, இந்த பானை நவுந்துடும். ஸோ இந்த இடத்துல செக்மேட் பண்ணலாம், அதாவது கார்னர் ரேங்க்கு செக்மேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் டால் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அவங்க இந்த பானை நவுத்துனதுக்கப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் பான் ட்ரேட் அவங்க குயினை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. குயின் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ பான் கேப்சர் இந்த இடத்துல ஒரு குயினை மூவ் பண்ணியிருக்காரு. குயினை மூவ் பண்ணிச்சு, சாரி கிங்கை மூவ் பண்ணியிருக்காரு. கிங்கை மூவ் பண்ணி என்ன ஒரு ஐடியானா, இந்த ஸ்கொயரில் வந்து யாரும் த்ரெட்டன் பண்ணி செக் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஸோ அவர் பிளான் பண்ண மாதிரி அங்கே ஒரு ரூக் வந்துருச்சு. இந்த இடத்துல 35 செகண்ட்ஸ் தான் அவரோட கிளாக்ல இருந்துச்சு. அப்போ அவர் ஒரு பிளண்டர் பண்ணிட்டார். அவரோட ரூக்கை ஹேங் பண்ணிட்டாரு. என்ன ஒரு ஐடியானா, ஆஃப்டர் திஸ் அவங்க வந்து இந்த ரூக்கை நவுத்திடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து டால் பண்ணியிருந்தாரு. பட் பிளாக்குக்கு வந்து வேற ஐடியா இருந்துச்சு. அது ஒரு பிளண்டர் தான், இதை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஸோ செக் கட். ஸோ திருப்பி ஒரு செக், கிங் மூவ்ஸ் டேக்கிங் த ரூக் வித் த செக். இது இப்போ வந்து ஒரு இந்த இடத்துல இந்த மூவ் வந்து ஒரு மிஸ்டேக். பிகாஸ் அவங்க கிங்கை இங்கே மூவ் பண்ணுறது மூலயமா செக்கு. ஸோ கிங்கு வந்து எந்த ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர், திருப்பி ஒரு செக், கிங்கு வந்து மேட். ஸோ இது ஒரு மேட்டிங் 3 ஆகும். பட் டால் இந்த இடத்துல அதை ப்ளே பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். இப்போ டொனால்ட் கையில் அவ்வளோ டைம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் கையிலையும் வெறும் 12 செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கு இந்த கேமை வந்து விளையாடும் போது. ஸோ ஒரு 12 செகண்ட்ஸில் செக்மேட் பண்ணாரா இல்லையான்றதான் பார்ப்போம். ஸோ மூவிங் த கிங், ஸோ மூவ், செக், மூவ், மேட். இந்த கேமில் ஒரு டைம்னால தான் தோத்தாரு தவிர டைமில் தோத்துறது கிடையாது. மைக்கேல் டால் நெவர் லாஸ்ட் டியூ டு ஹிஸ் டைம், ஆன் ஹிஸ் டைம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.